ஸ்பீட் ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நிஃப்டியோட எக்ஸ்பிரிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்போட அஃபீஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, நம்பி ஏமாற வேணாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிங்க. ஸோ என்ன குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அவர்ஸ் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்குது. நீங்களும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம் அலைஸ் ப்ளூ. ஸோ ஏன் இவங்களை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா பர் ட்ரேடு, ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். அது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெபினார் அக்சஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த கோர்ஸ் என்னால் பை பண்ண முடியல, 5000 கட்டி என்னால் பணம் கட்டி என்னால் வாங்க முடியாத கோர்ஸை எனக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணுற நம்பர்களுக்கு வந்து தனியாக டெடிகேட்டட் சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது நேற்றே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இதுதான் டார்கெட் வச்சுருந்தோம். 23,450 ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக வச்சுருந்தோம். இன்றைக்கி 1 ஹவர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் வந்தது. கிட்டத்தட்ட 23,500 சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லாவே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை வந்து 23,500 வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து மூவ் ஆகி இன்றைக்கி ஒரு -18 பாயிண்ட்ஸில் வந்து நிற்கிது. ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 18 பாயிண்ட் தான் நெகட்டிவில் நிற்கிது. ஓகே, இப்போ நாளைக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு 23,789 நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,500 இன்றைக்கி வந்து லோ. இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அண்டு ரெசிஸ்டன்ட். அதாவது நேத்தியோட ஹையும் இன்னியோட லோன்றது தான் நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜர் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டு. இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா 23,500 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இன்பிட்வீனில் 23,600 இருக்குது அண்ட் 23,700 இருக்குது. இந்த 100 பாயிண்ட் வந்து இன்பிட்வீனில் இருக்குது. அதுக்கப்புறம் இடையில வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ட் எதுவும் கிடையாது. அதாவது 23,800க்கும் 23,500க்கும் ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. அந்த 300 பாயிண்ட்டுக்குள்ளே 100 பாயிண்ட் தான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஓகே, இன்கேஸ் 23,800க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 23,900 அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆகும். அதேமாதிரி 24,000 அதுக்கு அடுத்த ஃபர்தராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதேமாதிரி நமக்கு வந்து 23,500 வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்லாவே ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபால் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஸ்விங்கு, அதாவது 23,263 அடுத்த சப்போர்ட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்கு லோவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸு. ஸோ நாளைக்கு ஃபர்தராக வந்து லைவில் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபர்தர் அப்டேட் கொடுப்போம், ஓப்பன் ஆர்டிஸ் டேட்டா எல்லாமே. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டில் சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க்காக இருந்தது. கிட்டத்தட்ட நேத்தியோட போட்டிருந்த ஃபிப்னோசி லெவலில் வந்து இன்றைக்கி சூப்பராக சப்போர்ட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,350 தான் நாளைக்கு ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேயோட லோ 49,386 நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இன்கேஸ் இந்த 50,000க்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி போகுது அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 50,350 ரேஞ்சுக்கு போகும். இன்கேஸ் 50,350 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 51,000 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஓகே, சப்போர்ட் அப்படி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 49,386 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மறுபடியும் ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸ்ன்றது 48,161 தான் அடுத்து இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியுமே இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் ட்ரேட் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டி நம்மளோட சப்போர்ட்டில் வந்து எப்படி நம்ம பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்ததோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட லோவை வந்து 23,000க்கு கீழே வருது அப்படின்னா ஃபர்தர் ஃபால் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும். 22,500 தான் நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதேமாதிரி 23,000க்கு மேலே போகுது அப்படின்னு பட்சத்துக்கு 23,300 ரெசிஸ்டண்ட்டு அண்ட் 23,500 அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்றே நம்ம வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம்.
ஸோ மேலேருந்து ஒரு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னும் ஓப்பன் ஆகிருக்கு. இன்கேஸ் 12,777க்கு மேலே போகுது அப்படின்னா அந்த டேவோட ஹைன்றது நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி லோன்றது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 12,650க்கு கீழே போகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,485ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். நல்லாவே இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி ஃபாலோ ஆயிருந்தது. கிட்டத்தட்ட வந்து எதில் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,400 வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு 12,400க்கும் கீழே வருது அப்படின்னா 12,281ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 12,000 தான் அடுத்து இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ரெசிஸ்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 12,630க்கு மேலே போகுது அப்படின்னா 12,772, அதாவது இந்த டேவோட ஹைன்றது நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து டேவோட ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய மிட் கேப் நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக சென்செக்ஸோட எக்ஸ்பீரியில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி சூப்பராக நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. அதாவது நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் இதே லெவல் தான் நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளியராக அவங்களோட டார்கெட் கொடுத்துட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் போட்டது வந்து 77,500 கிட்ட போட்டிருந்தோம். அந்த 77,500 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது. இப்போ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் டேவோட ஹை அண்ட் லோ தான் நாளைக்கு வந்து அதை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 ஹவர் எப்போ பிரேக் அவுட் பண்ணு தான் அடுத்து ஃபர்தராக ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 1 ஹவரே எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும், எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் நேற்றையோட லோவில் தான் ஃபஸ்ட்டு 1 ஹவரே சப்போர்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபர்தராக ஃபாலோ ஆனிச்சு. கிட்டத்தட்ட வந்து 77,900 பிரேக் அவுட் பண்ணி 77,500 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆனிச்சு. அதுக்கப்புறம் எப்படி நிஃப்டி வந்து ஓப்பன் ஆன இடத்துக்கே வந்ததோ அதேமாதிரி சென்செக்ஸ் ஓப்பன் ஆன இடத்துக்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 78,000க்கு கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக இந்த டேவோட லோன்றது நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த 78,000க்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகி மேலே போகுது அப்படின்னா அதாவது அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 78,450 அண்ட் 78,500 இதுதான் வந்து நாளைக்கு இருக்க ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து மறுபடியும் மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக மேலே போகும்போது 78,900 அண்ட் 80,000 இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய 79,000 அப்படின்றது நாளைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸுக்கு. ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லெவலில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லெவல்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.